வெல்கம் டு மை சேனல் பக்தி கரூர் டிவி வாழ்வின் அனுக்கிரகம். நம்மளுடைய பாபநாசத்துலேருந்து நம்மளுடைய நெருங்கிய நண்பராகிய அகிலன் அண்ணாதுரை ஐயா அவங்க பாணியில் ஜோதிடத்தில் என்ன கருத்துக்கள் இருக்குதோ அதை வாரி வழங்க வராங்க. அதை வரவேற்பு கொடுத்து அகத்தியர் ஜோதிட வித்யாலயா அறக்கட்டளை வழங்கும் தீபாவளி சிறப்பு கருத்தரங்கத்துக்கு வந்திருக்கும் ஜோதிட ஜாம்பவான்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் ஜோதிடர்களுக்கும் எனக்கு இந்த அரிய வாய்ப்பை கொடுத்த திரு ரவி ஜெயக்குமார் ஐயா அவர்களுக்கும் வீடியோ எடுத்து கொண்டிருக்கும் அண்ணன் பாலா அவர்களுக்கும் ஐந்து கரத்தனை ஆணைமுகத்தினை இந்தின் இளம்பெறை போலும் ஏற்றினை நந்தி மஞ்சனை ஞான குழந்தினை புந்தியில் வைத்து அடி போட்டுகின்றேனே. இன்றைக்கி நம்ம பேச இருக்கிறது கர்ம நட்சத்திரங்கள் எந்த அடிப்படையில் செயல்படுது, நம்ம என்ன நடந்தாலும் சரி, என்ன கர்மம் பண்ணமோ ஏன் இப்படி ஆகுதுன்னு சொல்கிறோம். ஆனால் அந்த அடிப்படை என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதிலேருந்து நம்ம ஈஸியாக இலகுவாக எல்லார் மாதிரியும் சிறப்பாக வாழலாம். அப்போ கர்ம நட்சத்திரங்கிறது மொத்தம் 14. இந்த 14 நட்சத்திரங்களை கர்ம நட்சத்திரங்களாக கொடுத்துருக்குறாங்க. இப்போ பாருங்கள், மேச லக்னத்துக்கு கேது தான் கர்ம நட்சத்திரத்துக்கு அதிபதி. இந்த மேச லக்னக்காரங்களுக்கு கேது எங்கே அமர்ந்திருக்கிறாரோ அந்த இடம் கண்டிப்பாக மைனஸ் பண்ணும். சரி சார், இல்லை எனக்கு மேச லக்னத்துக்காரங்களுக்கு கேது இருக்கிற இடம் அப்படி எது பிரச்சனை பண்ணலை அப்படின்னா, கேது சாபம் பெற்றது சூரியன். அப்போ உங்கள் ஜாதகத்தில் சூரியன் எந்த பாவத்தில் இருக்குதுன்னு பாருங்கள், அந்த இடம் கண்டிப்பாக மைனஸ் பண்ணும். அப்போது மேச லக்னங்களுக்கு கேது சூரியன் இவங்க 2 பேர் எந்த பாவத்தில் இருக்கிறாங்களோ அந்த பாவம் ரீதியாக நமக்கு பிரச்சனைகள் எழும். சரி சார், இந்த பிரச்சனையிலேருந்து நான் எப்படி இதாக அப்படின்னா, நல்லா கேளுங்க. நீங்கள் ரொம்ப கோயிலுக்கு போகணும், பூஜை பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லலை. அதாவது அசுபதி நட்சத்திரம் இதுதான் அந்த மேச லக்னத்தோட கர்ம நட்சத்திரம். அப்போ அசுபதி நட்சத்திரத்துக்கு உண்டானது முந்திரி பருப்பு. இந்த முந்திரி பருப்பை கையால் கூட தொடக்கூடாது, நீங்கள் அதை தானம் பண்ணிடணும். அப்போ மேச லக்னத்துக்காரங்க முந்திரி பருப்பை தானம் பண்ண உங்களுடைய கர்மா குறையும். சார், இது 100% குறையுமா அப்படின்னா 100% இல்லை, 80%ஆவது குறைக்கலாம். 20% நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். அதனால் மேச லக்னத்துக்காரங்க யாராக இருந்தாலும் சரி, இந்த அசுபதி நட்சத்திரம் கர்மா நட்சத்திரமாக செயல்படும். அப்போ இந்த அசுபதி நட்சத்திரத்தில் கர்மாவிலேருந்து தப்பிக்கணும்னா முந்திரி பருப்பை வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தானம் கொடுங்க. டெய்லி பிள்ளையார் கோயிலுக்கு போய் வெத்தலை பாக்கு வச்சு அது மேலே ஒரு 4 முந்திரி பருப்பு வச்சு அர்ச்சனை பண்ணி அப்படியே வச்சுட்டு வந்துடுங்க. அப்போ முந்திரி பருப்பு தானம் பண்ண மேச லக்னத்துக்காரங்க இந்த கர்மாவிலேருந்து மீண்டு மிகவும் சிறப்பாக வாழலாம். அடுத்து ரிஷப லக்னத்துக்காரங்க. இப்போ ரிஷப லக்னத்துக்காரங்களுக்கு கர்மா யார் அப்படின்னா செவ்வாய் பகவான் தான். நீங்கள் ரிஷப லக்னத்துக்கு பாருங்கள், செவ்வாய் யார்? 7க்கும் 12க்கும் உடையவர். அப்போது இந்த பாவம் கண்டிப்பாக இந்த ரிஷப லக்னத்துக்கு கர்மா ரீதியாக அவங்கள போட்டு தாக்கும். சார், அப்படிலாம் இல்லை சார், எனக்கு ரிஷப லக்னம் செவ்வாய் நீங்கள் சொல்கிற மாதிரி எந்த பிரச்சனையும் பண்ணலை அப்படின்னா, செவ்வாயோட கர்மா குரு பகவான். அந்த செவ்வாய் வாங்கிய சாபம் குரு. அப்போ அந்த குரு எங்கே இருக்காருன்னு பாருங்கள். ரிஷப லக்னத்துக்கு அந்த குரு இருக்கிற இடம், அப்படி இல்லைன்னா செவ்வாய் இருக்கிற இடம், இந்த பாவக ரீதியாக தான் நம்ம உழண்டுக்கிட்டு இருப்போம். அப்போது ரிஷப லக்னத்துக்கு செவ்வாய் 7, 12 கூடியவர். ஒன்று 7ஆம் இடம் இருக்கும், இல்லைன்னா 12ஆம் இடம் இருக்கும். அப்படி இல்லையா செவ்வாயோட சாபம் பெற்றது குரு. அப்போ குரு எங்கே அமர்ந்திருக்கிறாரு, அதுக்குள்ளே தான் உங்களோட பிரச்சனை இருக்கும். அப்போது இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம மீளணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான், தேங்காய் சட்னி சாப்பிடக்கூடாது, தேங்காய் பால் விரும்பி அருந்தக்கூடாது. டெய்லி இந்த ரிஷப லக்னத்துக்காரங்க ஒரு தேங்காவை வெடலை போட்டுருங்க. அதாவது இந்த தேங்காவை வெடலை போடும்போது அந்த தேங்காவை எடுத்துகிட்டு போவாங்க இல்லையா, அவங்க அதை யூஸ் பண்ண நாம் இந்த ரிஷப லக்னத்துக்காரங்க கர்மாவிலேருந்து தப்பிக்கலாம். அப்போ நமக்கு முழுமையான நிவாரணம் கிடைக்கும். சார், 100% தப்பிக்குமோ இல்லையோ 80% தப்பிச்சிடலாம், 20% நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். அதான கர்மா. அப்போ ரிஷப லக்னக்காரங்க யாராக இருந்தாலும் சரி, தேங்காவை செதற்காய் போட்டுருங்க. போட்டிங்கன்னா கண்டிப்பாக மிகப்பெரிய ரிலீஃப் இருக்குது. அதே மாதிரி மிதுன லக்னம். மிதுன லக்னத்துக்கு ராகு தான் கர்மா. மிதுன லக்னத்துக்காரங்களுக்கு ராகு பகவான் எங்கே இருக்காருன்னு பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் பிரச்சனை அங்கே தான் இருக்கும். இல்லை சார்,
ராகு இருக்கிற இடத்துல எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னா ராகுவோட கர்மா, ராகு பிறந்தது சுக்கிரனோட கர்மா. அப்போ மிதுன லக்னத்துக்காரங்க சுக்கிரன் எந்த பாவத்தில் இருக்கிறாருன்னு பாருங்கள். கண்டிப்பாக இந்த ராகு ப்ளஸ் சுக்கிரன் இருக்கிற பாவம் தான் உங்களுக்கு கர்மா ரீதியாக பிரச்சனை இருக்கும். அப்போ இதிலேருந்து நம்ம ரிலீஃப் ஆகணும், எல்லோரும் மாதிரி இலகுவாக வாழணும் அப்படின்னா அதுக்குண்டான பரிகாரங்கள் எடுத்துக்கிடுங்க. அப்போது நாட்டு வாழைப்பழம் நம்ம சாப்பிடக்கூடாது. மிதுன லக்னத்துக்காரங்க நாட்டு வாழைப்பழத்தை ஒருபோதும் சாப்பிடக்கூடாது. நாட்டு வாழைப்பழத்தை தானம் கொடுங்க. சார் யாருக்கு சார் கொடுக்குறது அப்படின்னா பசு விரும்பி சாப்பிடும். அப்போ இந்த மிதுன லக்னத்துக்காரங்க கண்டிப்பாக நாட்டு வாழைப்பழம் தானம் கொடுக்க இவங்களுடைய கர்மா 80% இல்லை 90% குறைஞ்சி வாழ்க்கையில் மற்றவங்க மாதிரி இலகுவாக நிம்மதியாக வாழலாம். அப்போ கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து கடகலக்கணத்துக்காரங்க, இந்த கடகலக்கணத்துக்காரங்களுக்கு புதன் தான் பிரச்சனை. ஏன் அப்படின்னா கடகலக்கணத்துக்கு 3, 12 கூடையவர். நீங்கள் நல்லா செக் பண்ணி பாருங்கள், கடகலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு 3, 12க்குள்ளே பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும். இல்லை சார் கடகலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த மாதிரி இல்லை அப்படின்னா புதன் சாபம் பெற்றது சூரியன். அப்போ கடகலக்கணத்துக்கு சூரியன் எங்கே இருக்காரோ அங்கே கண்டிப்பாக பிரச்சனை இருக்கும். அப்போ புதன் ப்ளஸ் சூரியன் கடகலக்கணத்துக்காரங்களுக்கு எங்கே இருக்காங்களோ இவங்களுக்குள்ளே தான் அவங்க தடுமாறிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அதை நம்ம சமாளிக்கணும் அப்படின்னா இந்த கடகலக்கணத்துக்கு கர்மா நட்சத்திரம்னு சொல்லக்கூடியது ஆயில்ய நட்சத்திரம். அப்போ ஆயில்ய நட்சத்திரம்னா முருங்கைக்காய், முருங்கைக்கீரை, முருங்கை சூப் இதெல்லாம் ஒருபோதும் நீங்கள் விரும்பி சாப்பிடக்கூடாது. என்ன பண்ணணும்னா புதன்கிழமை எடுத்துக்கங்க. புதன்கிழமை என்று ஒரு கெட்டு முருங்கைக்கீரை வாங்கி பசுவுக்கு தானம் கொடுத்துருங்க. இது கொடுக்க இந்த கடகலக்கணத்திலோட கர்மா நீங்கி நீங்களும் மற்றவங்க மாதிரி நல்ல சிறப்பாக வாழலாம். அப்போ ஒருபோதும் முருங்கைக்கீரையவோ முருங்கை சூப்பையோ இல்லை முருங்கைக்காயோ விரும்பி சாப்பிடாதீங்க. அடுத்து சிம்ம லக்னம். சிம்ம லக்னத்துக்கு கர்மா சுக்கிர பகவான். அப்போ சிம்ம லக்னத்துக்கு யாராக வராரு? 3, 10 கூடையவராக வராரு. அப்போ 3ஆம் இடம் 10ஆம் இடம் இங்கே தான் உங்கள் பிரச்சனை இருக்கும். ஒன்று தைரிய வீரியத்தை குறைக்கும், அப்படி இல்லைன்னா 10ஆம் இடம் தொழிலில் சிரமப்பட்டு இருப்பார். சார் இல்லை சார் சிம்ம லக்னத்துக்கு எனக்கு சுக்கிரன் அப்படிலாம் கர்மாநிதியாக இல்லை அப்படின்னா சுக்கிரன் சாபம் பெற்றது செவ்வாய். அப்போது சிம்ம லக்னத்துக்கு செவ்வாய் எங்கே இருக்காருன்னு பாருங்கள். செவ்வாய் இருக்கிற பாவம் கண்டிப்பாக கர்மா ரீதியாக பாதிக்கப்படும். அப்போ சிம்ம லக்னத்துக்காரங்க சுக்கிரனோ செவ்வாயோ இருக்கும் பாவத்தை கவனிச்சிங்கன்னா இங்கே தான் உங்கள் போராட்டங்கள் இருக்கும். சரி சார் இதிலிருந்து நம்ம எப்படி தப்பிக்க அப்படின்னா அதுக்குண்டான இதை தானம் பண்ணுங்க. அதாவது எலுமிச்சம்பழம் தானம் பண்ணணும். அதாவது எலுமிச்சம்பழ சாதம், எலுமிச்சம்பழ ஜூஸு இதை ஒருபோதும் நீங்கள் சாப்பிடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தானம் பண்ண இந்த சிம்ம லக்னத்துக்காரங்க 3, 10ங்கிற அந்த தைரியஸ்தானம், வீரியஸ்தானம், தொழில் ஸ்தானம் சிறப்பாக இருக்கும். அப்போ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா சிம்ம லக்னத்துக்காரங்க ஜெயிக்கலாம். அடுத்து கன்னியா லக்னம். கன்னியா லக்னத்துக்காரங்களுக்கு சந்திர பகவான் தான் கர்மா. அப்போது சந்திர பகவான் உங்கள் லக்னத்துக்கு எத்தனாம் இடத்துல இருக்கிறாருன்னு பாருங்கள். அவர் எந்த பாவத்தில் இருக்காரோ அங்கே கண்டிப்பாக பிரச்சனை இருக்கும். இல்லை சார் கன்னியா லக்னத்துக்கு இருக்கிற இடம் பிரச்சனை இல்லை அப்படின்னா சந்திரன் சாபம் பெற்ற நட்சத்திரம் குரு. அப்போ குரு பகவான் எங்கே இருக்காருன்னு பாருங்கள். ஒன்று சந்திரன் இருக்கிற பாவம் பிரச்சனை இருக்கும், அப்படி இல்லைன்னா சந்திரன் சாபம் பெற்றது குரு இருக்கிற இடம் பிரச்சனையாக இருக்கும். அப்போ இந்த 2 இடத்த செக் பண்ணிங்கன்னா இதுக்குள்ளே தான் உங்கள் ப்ராப்ளம் இருக்கும். அப்போ இதை நீங்கள் கரெக்டாக எடுத்து இதுக்குண்டான இதை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம விடுபடலாம். இதுக்கு என்ன சார் செய்கிறது அப்படின்னா ஆரஞ்சு பழம் தானம் பண்ணணும். நம்ம சாப்பிடக்கூடாது. கன்னியா லக்னத்துக்காரங்க ஆரஞ்சு பழம் தானம் பண்ண கண்டிப்பாக அவங்க வாழ்க்கை கர்மா ரீதியாக சிறப்பாக இருக்கும். ஆரஞ்சு பழ ஜூஸ் சாப்பிடாதீங்க, யாருக்காவது வாங்கி கொடுங்க. இதை செய்ய மிகவும் சிறப்பாக இருக்கும். அடுத்து துலா லக்னம். துலா லக்னத்துக்காரங்களுக்கு செவ்வாய் தான் கர்மா. அப்போ துலா லக்னத்துக்கு செவ்வாய் எத்தனை கூடையவர்? 2, 7 கூடையவர். அப்போ 2, 7 அவங்களுக்கு தீர்க்க முடியாத பிரச்சனை இருக்கும். சார் அப்படி இல்லை சார் நீங்கள் சொல்கிற மாதிரி அப்படின்னா செவ்வாயோட சாபம் பெற்றது சுக்கிரன். அப்போ இந்த லக்னத்துக்காரங்களுக்கு துலா லக்னத்துக்காரங்களுக்கு உங்கள் கட்டத்தில் சுக்கிர பகவான் எங்கே இருக்காருன்னு பாருங்கள். அவர் இருக்கிற இடத்துல கண்டிப்பாக பிரச்சனை இருக்கும். அப்போ செவ்வாயோ சுக்கிரனோ அவங்க இருக்கிற பாவத்தில் நமக்கு கர்மா ரீதியாக போராட்டத்தை கொடுப்பாங்க. அப்போ இதிலேருந்து நம்ம இலகுவாக இது பண்ணணும் அப்படின்னா சாத்துக்குடி பழங்களை நிறைய தானம் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு
அதை ஒருபோதும் சாப்பிடாதீங்க. இதை சாப்பிட சாப்பிட நமக்கு பிரச்சனைகள் வரும். அது கர்மா எப்படி வரும்னா, இந்த மாதிரி பழங்கள் சாப்பிட சாப்பிட தான் நம்மளை ஆக்டிவேட் பண்ணும். அதனால் தயவுசெய்து இந்த லக்கணத்துக்காரங்க சாத்துக்குடியை தானம் பண்ணுங்க, ஒருபோதும் சாப்பிடாதீங்க. அதே மாதிரி பப்பாளியை கையால் கூட தொடக்கூடாது. பப்பாளியை தானம் பண்ணலாம், பப்பாளியை சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி பப்பாளியை கொடுக்க 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 இந்த லக்கணத்துக்காரங்க பலப்படுவாங்க. அதுக்கப்புறம் விருச்சிக லக்கணம். விருச்சிக லக்கணத்துக்கு சனி பகவான் தான் கர்மா. அப்போ விருச்சிக லக்கணத்துக்கு சனி யார்? 3, 4 கூடையவர். 3ஆம் இடம் கம்யூனிகேஷன், 4ஆம் இடம் வீடு. கண்டிப்பாக அந்த பிரச்சனை இருக்கும். சார் நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லை அப்படின்னா, இந்த சனியோட சாபம் பெற்றது சூரியன். அப்போ சூரியன் எங்கே இருக்காருன்னு பாருங்கள். விருச்சிக லக்கணத்துக்கு கண்டிப்பாக அந்த சனி இல்லைன்னா சூரியன் இவங்க இருக்கிற பிளானெட்டில் தான் நமக்கு தீர்க்க முடியாத பிரச்சனை இருக்கும். அப்போ விருச்சிக லக்கணத்துக்காரங்க பனை பொருள்களை உண்ணாதீர்கள், தயவு செய்து தானம் பண்ணுங்க. கருப்பட்டி, நுங்கு, பதநீர் இதை கொடுக்க 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 உங்களுடைய கர்மாவிலேருந்து ரிலீஃப் ஆகி நீங்களும் மற்றவங்க மாதிரி எளிமையாக சிறப்பாக இலகுவாக இந்த பரிகாரத்தை இது பண்ணி நல்லபடியாக வாழலாம். அதுக்கப்புறம் தனுசு லக்கணம். இப்போ ஒருத்தர் தனுசு லக்கணத்தில் பிறந்திருக்கிறார் சார். அவருக்கு அதாவது நல்ல ஞாபகிங்க, 12 லக்கணங்களில் தனுசு லக்கணம் மட்டும் குமுற குமுற அடிக்கும். ஏன் அப்படின்னா, கர்மா நட்சத்திரம் அவங்களுக்கு 3: மூலம், பூராடம், உத்திராடம். மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு நட்சத்திரம் தான் கர்ம நட்சத்திரம். தனுசு லக்கணத்துக்கு மட்டும் பூராடம், மூலம், பூராடம், உத்திராடம். அப்போ இந்த 3 நட்சத்திரங்களும் அவங்களுக்கு கர்மா நட்சத்திரம் வர்றதுனால ஒன்றன் பின் ஒன்றன், அதாவது ஒரு பிரச்சனையை முடித்து அடுத்த பிரச்சனையை ரெடியாக இருப்பாங்க தனுசு லக்கணத்துக்காரங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கொய்யாப்பழம், பலாப்பழம், வெள்ளரிக்காய், காளான் ஒருபோதும் நம்ம சாப்பிடக்கூடாது. ஏன்னா நம்ம ஒருத்தருக்கு சாப்பாடு போட்டோம்னா என்ன சொல்கிறாங்க? வயிறார வாழ்த்துறாங்க. அப்போ நம்ம நெகட்டிவான பழத்தை சாப்பிடும் போது நம்ம கர்மா ரைஸ் ஆகும். அதனால் தனுசு லக்னத்தில் பிறந்தவங்க யாராக இருந்தாலும் சரி, நம்ம கர்மாவிலேருந்து தப்பிக்கணும்னா பலாப்பழம், கொய்யா, வெள்ளரிக்காய், காளான் ஒருபோதும் நம்ம சாப்பிடக்கூடாது. தானம் பண்ண தானம் பண்ண தானம் பண்ண இந்த கர்மா விலகி நம்ம மற்றவங்க மாதிரி இலகுவாக சிறப்பாக இருக்கலாம். அதனால் கண்டிப்பாக இதை செய்யுங்க. அடுத்து மகர லக்னம். மகர லக்னத்துக்கு செவ்வாய் தான் கர்மா. அப்போ மகர லக்னத்துக்கு செவ்வாய் யார்? 4, 11 கூடையவர். பாருங்கள், தாயாருக்கு பிரச்சனை இருக்கும், 11ஆம் இடம் மூத்த சகோதரருக்கு பிரச்சனை இருக்கும். சரி, உயிர்காரகத்துவம் இல்லையா, பொருள்காரகத்துவத்தில் பிரச்சனை இருக்கும். இல்லை சார், மகர லக்னத்துக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி அப்படி இல்லை, நல்லா தான் இருக்காங்க அப்படின்னா, இந்த செவ்வாய் பிரச்சனை கொடுக்கலைன்னா செவ்வாயோட சாபம் பெற்றது சனி. அப்போ சனி எங்கே இருக்காருன்னு பாருங்கள். மகர லக்னத்துக்கு அந்த காரக ரீதியாக நீங்கள் பிரச்சனையை சந்திப்பீங்க. அப்போ இந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா மகர லக்னத்துக்காரங்க தக்காளி சாதம், தக்காளி பசுமாட்டுக்கு எவ்வளோ கொடுக்குறீங்களோ கொடுக்க கொடுக்க உங்கள் கர்மாவிலேருந்து ரிலீஃப் ஆகி நீங்களும் மற்றவங்க மாதிரி சிறப்பாக வாழலாம். ஆனால் ஒருபோதும் தக்காளி சாதத்தை இந்த லக்னத்துக்காரங்க சாப்பிடக்கூடாது. விளையாட்டுக்கு கூட தக்காளியை கடித்து பார்ப்போன்னு டேஸ்ட் பார்க்காதீங்க. தயவுசெய்து இந்த கர்மா ரீதியாக தானம் பண்ணுங்கள். தானம் பண்ண நீங்கள் சிறப்பாக இருப்பீங்க. அடுத்து கும்பலக்கணம். இந்த கும்பலக்கணத்துக்கு கர்மா குரு பகவான் தான். கும்பலக்கணத்துக்கு யார்? குரு. 2, 11 கூடையவர். அப்போ 2, 11 தான் அவங்களுடைய பிரச்சனை அடங்கியிருக்கும். அப்போ இந்த 2, 11 பிரச்சனை இருக்குது அப்படின்னா, நீங்கள் இதை கேட்டோடனே இல்லை சார் எனக்கு குருவால் எந்த பிரச்சனையும் இல்லைன்னா, இந்த குரு சாபம் பெற்றது சூரியன். கும்பலக்கணத்துக்காரங்களுக்கு சூரியன் எங்கே இருக்காருன்னு பாருங்கள். இவருடைய சாபம் அவர் வாங்கியிருக்கிறதுனால சூரியன் எங்கே இருக்காரோ அங்கே கண்டிப்பாக பிரச்சனை இருக்கும். அப்போ கும்பலக்கணத்துக்காரங்களுக்கு குரு சூரியன் எங்கே இருந்தாலும் சரி கண்டிப்பாக பிரச்சனை கொடுப்பாங்க. சரி சார், இதிலேருந்து நாங்கள் விலகணும் அப்படின்னா பூரட்டாதி நட்சத்திரம் தான் உங்களுக்கு கர்மா நட்சத்திரமாக வரும். பூரட்டாதினா மாம்பழம். அப்போ மாம்பழத்தை தயவுசெய்து கும்பலக்கணத்துக்காரங்க உண்ணாதீங்க. எவ்வளோ முடியுமோ தானம் கொடுங்க. சார், மாம்பழம் எப்பவும் சீசன் இல்லை அப்படின்னா மாம்பழ ஜூஸ் குழந்தைகளுக்கு வாங்கி கொடுங்க. நீங்கள் எத்தனை பேருக்கு ஒரு நாளைக்கு ஒரு மாம்பழ ஜூஸ் வாங்கி கொடுத்தாலும் சரி உங்களுடைய கர்மாவிலேருந்து ரிலீஃப் ஆகி மிகப்பெரிய ஒரு நன்மை கிடைக்கும். முழுமையாக நம்ம தீர்க்க முடியாது, ஒரு 80% குறைக்கலாம். அப்போ கும்பலக்கணத்துக்காரங்க இதை தவறாமல் செய்யுங்க. அடுத்து மீன லக்னம். மீன லக்னத்துக்கு சனி தான் கர்மா. அப்போ மீன லக்னத்துக்கு 11க்கும் 12 கூடையவராக வராரு. 11ஆம் இடம் லாபம், சந்தோஷம், வெற்றி. 12ஆம் இடம் நிம்மதி. அப்போ இங்கே பிரச்சனை இருக்கும். இல்லை சார், மீன லக்னத்துக்கு சனி எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னா சனியோட கர்மா பெற்றது சந்திரன். அப்போது இந்த மீன லக்னத்துக்காரங்களுக்கு சனி எங்கே இருக்காரு, சந்திரன் எங்கே இருக்காருன்னு பாருங்கள். இதுக்குள்ளே தான் உங்கள் போராட்டம் இருக்கும். இல்லை சார், இதிலேருந்து நாங்கள் ரிலீஃப் ஆகணும் அப்படின்னா பசும்பாலை நீங்கள் ஒருபோலும் அருந்தாதீங்க, நிறைய தானம் கொடுங்க. இதை கொடுக்க 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 உங்கள் கர்மா ரிலீஃப் ஆகி நீங்களும் மற்றவங்க மாதிரி நல்லபடியாக வாழலாம். இப்போ 12 லக்னங்களுக்கும் யாரால் கர்மா வரும், அதை எப்படி இலகுவாக நம்ம
தப்பிக்கலாம் அப்படிங்கிற பழங்களை சொல்லியிருக்கேன். அந்த பழங்களை தானம் பண்ண உங்கள் வாழ்க்கையில் வெற்றி மேலே வெற்றி கிடைக்கும். அதாவது கர்மா நட்சத்திரம்னா நல்லா கவனிங்க. இப்போ ஒருத்தருக்கு உத்திராடத்துலேருந்து ஒரு தசை நடக்குது. அப்போ உத்திராடம் கர்ம நட்சத்திரம். அப்போ உத்திராடத்துலேருந்து தசை நடந்ததுன்னா மேலே போகிற கிரகம் ஒன்றும் பண்ணாது. ஏன்னா சந்திரன் தான் அடிக்கடி எல்லா கிரகத்து மேலேயும் ட்ராவல் பண்ணுவார். ஆனால் அந்த உத்திராடம் உங்கள் லக்ன ரீதியாக என்ன பாவம் அதுக்குண்டான, ஏன்னா நட்சத்திரத்துக்கு தான் உயிர், சாரத்துக்கு தான் பலம். அப்போ அந்த கர்ம நட்சத்திரம், அந்த நட்சத்திரம் சந்திரன் தாண்ட வர நம்மளை வாட்டி வதைக்கும். அப்போ உத்திராடத்துக்கு உண்டான நான் சொன்ன தானியங்களை, உத்திராடம்னா பலாப்பழம், அதை தானம் பண்ண இந்த கர்மாவிலேருந்து தப்பிக்கலாம். அப்போ கர்ம நட்சத்திரங்கள் 14க்கும் நான் என்ன பரிகாரங்கிறத பழங்கள் ரீதியாக சொல்லியிருக்கிறேன். இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற 12 லக்னத்தில் பிறந்தவங்களும் அதுக்குண்டான பழங்களை நீங்கள் ஒருபோதும் எடுக்காதீங்க, சாப்பிடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு தானம் பண்ணுங்கள். பண்ண உங்கள் கர்மா விலகி நீங்கள் எதுக்காக பிறந்திருக்கீங்களோ அத்தனையும் அடைஞ்சி முழுமையாக வெற்றி பெறலாம். அப்போது இனிமேல் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, கர்மாவை பற்றி பயப்பட வேண்டாம். இந்த பழங்களை நீங்கள் சாப்பிடக்கூடாது, தானம் பண்ணணும். சார் நான் வந்து அவ்வளோ பண்ணுங்க இவ்வளோ பண்ணுங்க அப்படிலாம் சொல்லலை. இப்போ மிதுன லக்னம்னா வாழைப்பழம்னு சொல்லியிருக்கிறேன். ஒரு 2 பழம் வாழைப்பழம் நீங்கள் பசுமாட்டுக்கு தானமாக கொடுக்க முடியாதா? இதை கொடுக்க அந்த மிதுன லக்னம் கர்மாவிலேருந்து ரிலீஃப் ஆகும். என்ன சார் பழத்தால் முடியுமா அப்படின்னா, அது மூலயமா தான் நமக்கு கர்மா ரைஸ் ஆகும். எந்த பொருளை நம்ம சாப்பிடக்கூடாதோ அதை சாப்பிட அது நமக்கு கர்மா ரைஸ் ஆகி நம்ம வந்து சிரமத்துக்கு மாட்டுவோம். அப்போ இந்த அத்தனை லக்கணங்களுக்கும் நான் சொன்ன பழங்களை தானம் கொடுக்க உங்கள் வாழ்க்கையில் கர்மாவிலேருந்து ரிலீஃப் ஆகி மிகவும் ஒரு உன்னத நிலைமை அடைஞ்சு நீங்களும் எல்லார் மாதிரி சிறப்பாக வாழலாம். அதனால் எல்லா மக்களும் சிறப்பாக வாழணுங்கிறது தான் நம்மளுடைய இது. இந்த அரிய வாய்ப்பை கொடுத்த திரு ரவி ஜெயக்குமார் ஐயாவுக்கு கோடான கோடி நன்றி சொல்லி, அண்ணன் பாலன் அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதுவரைக்கும் அகிலன் அண்ணாதுரை ஐயா அவங்க சிறப்பாக, அதாவது ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு ஆங்கிளில் ஒவ்வொருத்தர் பேசுவாங்க. ஆனால் ஐயா எப்போவுமே ஒரு வித்தியாச ஆங்கிளில் ஒரு சிறப்பை கொடுப்பாங்க, சரிங்களா? அந்த வகையில் மிக சிறப்பாக பேசி முடித்தாங்க. அவங்களுக்கு இந்த மன்றத்தின் சார்பாக பாராட்டுகளையும் நன்றிகளையும் வணங்குகிறோம். நன்றி, வணக்கம்.